ஹாய் பிரைஸ் லார்ட், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. செய்திக்குள்ளாக போவதுக்கு முன்பாக ஒரே ஒரு நிமிஷம். ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டு அதற்குரிய வாக்குத்தத்தங்களை மாத்திரமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த சேனல் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஆண்டவர் என்ன அன்னன்றைக்கு எதை குறித்து ஆண்டவர் உணர்த்துறாரோ காண்பிக்கிறாரோ தரிசனத்துல, அது மட்டும்தான் என்னால பேச முடியும். சரிங்களா? இதோ இன்றைக்கே நீ இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெறுவ, நீ நெடுங்காலமா ஜெபித்து கொண்டதுல ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது, இதோ உன்னுடைய அழுகையெல்லாம் மாறப்போகுது, நீ உச்சத்துல போற, ஆசீர்வாதத்துல மிதக்க போற, இது மாதிரிலாம் புருடா விட்டுட்டு இருக்கிற சில செய்தி சேனல்கள் இருக்கு. சத்தியத்தை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. நியாய தீர்ப்பின் குறித்து ரொம்ப அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்தற்குரியதை கத்தர் அவர்களுக்கு பலன் அளிப்பார். அதற்குரிய காரியத்தை நீதி கத்தர் நியாயத்தை செய்வார். சரிங்களா? சரி, இப்போ செய்திக்குள்ளாக போகலாம். இன்றைய தினத்திலே ஆண்டவரை நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்டபோது மத்தேயு 11:28 ஆண்டவர் தெளிவாக எனக்கு காண்பித்து பேசினார். இதுல என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம் தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஏசப்பா சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா இந்த வசனத்தை நாம் மறந்து போயே தான் ஜீவித்து கொண்டிருக்கோம். ஏன் ஊழியக்காரங்க கூட அதை அப்படியே மறந்து போய் தான் ஜீவித்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான விண்ணப்பங்களையும் சோஸ்திர பலியோடு கத்தரிடத்துல நீங்கள் ஏறெடுத்து விட்டு நீங்கள் தெரியப்படுத்தி விட்டு அதன் பிறகு நீங்கள் பரிசுத்தமாய் உத்தமமாய் கத்தர் பேரில் விசுவாசமாய் நடந்தாலே ஆவியானவர் ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்களை லகுவாய் நடத்தி கொண்டு போவார். அந்த தினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்பாக செல்வதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆனாலும் நம்மளுடைய பலவீனங்கள் நமக்கு அவ்வப்பொழுது மிகுந்த கவலையை கொண்டு வருகிறது. விசுவாசத்தில் இருக்கிற பலவீனங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், நம் பலவீனம் எல்லாவற்றிலும் உதவி செய்யும்படிக்கு தான் ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஊழியக்காரங்க கூட இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, இதை குறித்து ஆண்டவர் பேசிவிட்டா ஐயோ நான் எப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கேன். அப்போதான் அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த வசனத்தை ஊழியக்காரங்களும் கூட விசுவாசிகளும் கூட மறந்து போய் தான் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு பாரத்தை உங்கள் மீது வைத்துக் கொண்டு இருக்கிறது என்ன? நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் பாரத்தை கத்தர் பேரில் வைத்து விட்டு அதன் பிறகு கத்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்து நீங்கள் அனுதினமும் பரிசுத்தமும் நீதியும் விசுவாசத்திலே காத்து கொண்டவர்களாய் நடந்தால் போதும். கத்தர் அவை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் அன்பு பிள்ளைகளே, வருத்தத்தை என் மேல்தான் வச்சுட்டு இருக்க போறேன், நானே என்னோட மூளையை யூஸ் பண்ணி இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசிக்க போறேன், நான் ஆண்டவரை விசுவாசிக்க போறதில்ல, அவர் வார்த்தைகள் என் பாரத்தை அவர் மேல வைக்க போறதில்லைன்னு சொல்றீங்களா? அப்போ உங்களுடைய சிலுவை மிகவும் உங்களுக்கு சுமையாய் வலுவாய் இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, கத்தர் பேரிலே மத்தேயு 11:28 படி அவர் மீது பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். சொல்வது பரிசுத்தம்